Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. விகடன் வாசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு வாசகம். வழக்கமாக இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செலாம் நிறைய இருக்கும். உன்னை நீ அறிந்தால், அப்புறம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரியான நிறைய தத்துவங்கள், டுடே இஸ் த டே, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல நல்ல வார்த்தைகள், வாசகங்கள், முன்னேறத்துக்கான விஷயங்கள், 10 வாசகம் அப்படிலாம் இருக்கும். அந்த வாசகம் நல்ல வாசகமாக தான் இருக்கணுமான அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். என்னென்னா, நான் இந்த சினிமாவுக்காக முயற்சி பண்ணுறதுன்றது எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அது ஏதோ ஒரு விதமான நம்பிக்கை. அது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரியான விஷயம். அவங்க பையன் ஏதோ ஆசைப்பட்றான், அவ்வளோதான். எங்கள் சித்தி ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு நாளைக்கு யாருக்கிட்டேயோ அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கே இருக்கேனே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க, இந்த மூஞ்சிலாம் சினிமாவில் நடித்து தான் கிழிய போதாகும், சினிமான்னு அவ்வளோ கேவலமான நிலைமையிலையா இருக்குது இந்த மூஞ்சி நடிக்கிற அளவுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை நான் கேட்டுட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது ரொம்ப உண்மைதான். எங்கள் சித்தி பாகவதர் காலத்தில் பியூ சின்னப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் கட்டையா குட்டையா கருப்பா, பட் அவருக்கு தான் ஆல்ரவுண்டர்னு பேர். பயங்கர டேலண்டடான, பிற்காலத்தில் எம்ஜிஆர் அந்த ஜலதரங்கம் வாசிக்கிறது, 5 இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரே நேரத்தில் வாசிக்கிறது எல்லாம் பியூ சின்னப்பா பண்ணியிருக்காரு. பியூ சின்னப்பா தான் முதல்ல டூயல் ரோல்லாம் பண்ணதெல்லாம் அவர் தான். அந்த டெக்னிக்கெல்லாம் முதல்ல அவர் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அந்த சேரை சுற்றி வரதெல்லாம் நாடோடி மன்னனில் இருக்கும். இதெல்லாம் முதல்ல பண்ணது பியூ சின்னப்பா. அவர் ஒரு நடிகர் மாதிரி இருக்க மாட்டார், ஆனால் அவர் பயங்கர டேலண்டடான ஒருத்தர். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வராரு, ரஜினிகாந்த்னு ஒருத்தர் வந்த உடனே இந்த கலரு, இது எல்லாமே அங்கே எடுபடாது. அங்கே ரஜினிகிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்டைலு ஒரு நேரத்தில் கமல் சார் ரஜினி சாரோட போட்டு போட அளவுக்கு ஒரு பயங்கர பரபரப்புக்குள்ளே ரஜினி சார் போயிட்டுருக்காரு. ரஜினி சாரே சொல்கிறாரு, அதாவது கமல் வாழ்கிற காலகட்டத்தில் ஒருத்தன் பெரிய ஸ்டார் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, அவ்வளோ டேலண்டடான ஒரு நடிகருக்கு நடுவில். இப்படி நமக்கு நிறைய, அப்புறம் முரளின்னு ஒருத்தர் வராரு, இப்படி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இருந்தால் கூட இதெல்லாம் நமக்கான நம்பிக்கை. அது எதை நான் பரவாயில்ல, நான் நடிக்கலாம்னு நினைக்கிறது. ஆனால் எங்கள் சித்தி சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, நிறைய இடத்துக்கு போகிறேன், திரும்பி வரேன், நிறைய படத்துக்கு போகிறேன், எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்டாக சின்ன சின்ன வேஷம் நடிக்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் கிடைக்குது. அப்புறம் சினிமாவில் நடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் தேஜஸ் இருக்கணும், நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், ஃபேஸுக்கு தக்காளி தேய்ச்சோம்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், முட்டையோட வெள்ளைக்கருவு தேய்ச்சா ஷைனிங்காக இருக்கும், அப்புறம் ஜிம்முக்கு போகணும். இதெல்லாம் எப்படி போகிறது, வயிற்றுக்கே வழி இல்லாதப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறது, அப்புறம் நான் எதுக்கு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் என்னால் முன் வச்ச காலை பின் வைக்க முடியாமல் போராடிட்டுருக்கேன். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு முட்டை வாங்கி அதை கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துகிட்டு முகத்தில் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுறது. இப்படி சில படங்களில் துண்டு வேஷங்கள் நடிக்கிறேன். அப்போது பார்வையின் மறுபக்கம்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் நடிக்கிறாரு, ஸ்ரீபிரியா நடிக்கிறாங்க. அதில் குமரிமுத்துன்னு ஒரு நடிகர், அவர் வீட்டுக்கு காலையில் போனோம்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் என்னை உட்கார வச்சுட்டு ஊதுவத்தி வச்சு எனக்காக பூஜை பண்ணுவார், எனக்காக ப்ரே பண்ணுவார். நீ நல்லா வருவ தம்பி, எனக்கு இங்கேருந்து என்னுடைய குறி சொல்லுதெல்லாம் சொல்லி ஒரு நாளைக்கு கேஎம் பாலகிருஷ்ணன் அந்த டைரக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் அதில் ஒரு வக்கீல் வேஷம் இருக்குது. என்னுடைய தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா. அவரை பார்த்துட்டு அவரே ஒரு ரோல் மாடலாக இருந்தார் எனக்கு. அவருடைய அழகான தமிழ் உச்சரிப்பும் வாசிப்பு எல்லாமே அவர்கிட்டருந்து வந்தது தான். ஸோ வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங், வாகினியோ எவ்வியமோ ஞாபகம் இல்லை, ஷூட்டிங். நான் எனக்கு அந்த வக்கீல் கோட்டு போடுறாங்க, போட்டால் ஒரு ஹேங்கரில் வெறும் கோட்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கேன். அப்போ என் உருவம் அந்த மாதிரியாக இருக்குது. வெறும் ஒரு ஹேங்கர், அதில் ஒரு கோட்டு மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மூஞ்செல்லாம் அப்படி ஒடுங்கி போய் போகிறேன். எப்போவுமே சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு அது ஒரு விதமான இது இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம். ஸோ நாங்கள் போனேன், எனக்கு ஒரு டயலாக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டயலாகை நான் பேசினேன். டேக் முடிஞ்சோன்னா அந்த டைரக்டர் அங்கேருந்து அடிக்காத குறையாக வந்தார். ஏன்னா நாயை நீங்கள்லாம் எதுக்கடா சினிமாவில் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு டயலாக் கொடுத்தா அதை பேச தெரியல, தேவையில்லாமல் தாலியாக இருக்கிறீங்கன்னு கச்சாமுச்சான்னு கத்துறாரு. எல்லாரும் என்னை பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே அப்படியே ஒடுங்கி போயிருக்கேன், இன்னும் அப்படியே சுருங்கி போய் நொறுங்கி போய் இருக்கேன். அவர் திட்டுறதுக்கு அளவில்லாமல் அடிக்கிற லெவலுக்கு வராரு அவர்.
அப்புறம் நான் சொல்கிறேன், இல்லை சார் நான் சரியாக தான் சார் பேசினேன். எனக்கு உண்மையிலேயே அவர் கோவப்பட்டதுக்கப்புறம் நம்ம தப்பாக பேசிட்டோமோன்னு சொல்லி பார்க்குறேன். இல்லை கரெக்டாக தான் இருக்குது. அது ஒரு 4 சென்டென்ஸ் இருக்கும். இப்போ கூட பார்வையின் ஒரு பக்கம் பார்த்துட்டு யாராவது எனக்கு கட் பண்ணி அனுப்புவாங்க அந்த போர்ஷனை. அதை நான் இல்லை சார் சரியாக தான் சார் பேசினேன். என்ன மயிறு சரியாக பேசுகிற நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர், இப்போ நம்ம பேசுகிறத கட் பண்ணிடலாம், பட் அப்போ பேசுகிறத கட் பண்ண முடியாது. அது என்ன தான் அந்த வார்த்தை கட் பண்ண வேண்டிய வார்த்தையாக இருந்தால் கூட, கட் பண்ண வேண்டிய பொருளாக இருந்தால் கூட, அப்படி ஏதோ ஒன்று திட்டுறாரு. அதுக்குள்ளே ஸ்ரீபிரியா வந்து குறுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கும் அவர் பேசினது சரியாக தான் இருக்குன்னு தோணுது, நம்ம வேணால் அந்த சவுண்டை போட்டு கேட்கலாம். அப்போ வந்து அந்த ஸ்பூல் இப்போ மாதிரி கிடையாது, உடனே போட்டு டிஜிட்டலாக மாதிரி பண்ண முடியாது. அந்த ஸ்பூலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதை கொண்டு வந்து ரிவைன் பண்ணி அப்படி ஏதோ போட்டு பார்க்கணும். சரி சரி போட்டு பாருங்கள் அப்படின்னாரு அவர். அப்புறம் போட்டு பார்த்தா கரெக்டான டயலாக், கரெக்டான மாடுலேஷன், கரெக்டாக பாஸ் விட்டு அழகாக பேசியிருக்கேன் நான். அதை பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டிட்டாங்க, ஸ்ரீபிரியா உட்பட கை தட்டாங்க. டைரக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி சரி அப்போது அடுத்த டயலாக் கூட அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அவருடைய கோவத்தையும் அவருடைய தோல்வியும். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு பயங்கர ஒரு சிலிர்ப்பு பாருங்கள். ஒரு சோதனை, அந்த சோதனை வந்து என்னை மேம்படுத்துது. அதுக்கு நான் கரெக்டாக இருந்தால், ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கே செவுட்டில் அடித்து அமைச்சிருப்பாங்க நம்மளை, கோட்டை கழட்டுறா முதல்ல அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு தருணத்துலேயும் அவங்க சொன்ன இந்த மூஞ்சி சினிமாவில் நடிக்கிறதா, அந்த மூஞ்சோடு போய் இப்போ ஒரு நடிகன் மாதிரி இருந்தால் அங்கே இருக்க வரவேற்பு வேறு. ஒரு மூஞ்சியே சரியில்லைன்னு சொல்லும்போது அவன் டைலாக்குமே சரியாக பேசலைன்னா அவனை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரியான ஒரு இது வந்து இந்த மூஞ்சி சரியில்லைங்கிற பிரச்சனை எனக்கு மட்டுமே கிடையாது. இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகருக்கு கூட ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் இது இப்படி தானே அப்படின்ற மாதிரி. ஒரு அழகான குழந்தையுமே பார்த்தீங்கன்னா முதல் மாதமோ 2வது மாதமோ 3வது மாதமோ பார்த்தா அது ஒரு சதை பிண்டம் தான். அப்புறம் தான் போக போக அது வந்து அழகான ஒரு குழந்தையாக மாறுது. அப்படி நான் வந்து என்னை நானே அழகுபடுத்திக்கிறதுக்கு பின்னாடி இந்த மூஞ்சி இல்லாமா சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது எங்கெங்கேயோ எனக்கு வந்து அதே மாதிரி புது கவிதைன்னு ஒரு படத்தில் ஒரு 5-6 சீன்ஸ் நடிக்கிற மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணுறேன். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் அந்த போர்ஷனே இல்லை, தூக்கிடுறாங்க. அப்புறம் நான் முடிவு பண்ணிடுறேன், இல்லை இந்த மூஞ்சி வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா இது எப்படியாவது இந்த மூஞ்சிக்குள்ளே கொஞ்சம் அறிவை கொண்டு வந்து அதிகமாக்கணும். அப்போ தான் நம்ம இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். யார் அவர் அப்படின்னா பாக்யராஜ் சார். அவர் வந்து நீங்கள் எப்போ பார்த்தா தெரியும், 16 வயதிலே படத்தில் வந்து அவர் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். கிடைக்க போகும் ரயிலில் வந்து ஒரு கழுதியை பிடிச்சிட்டு போவார். அப்புறம் சிகப்பு ரோஜாக்களில் வந்து ஒரு பட்லரை ஆக்ட் பண்ணுவார், ஒரு சர்வரை ஆக்ட் பண்ணுவார். அப்படி பண்ணி புதிய வார்ப்புகளில் ஹீரோ ஆகிட்டார். அப்போ அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரோ அதே டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் பாக்யராஜ் சார்ட்டி அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்து அங்கேருந்து அதுக்கப்புறமேல சின்ன சின்ன வாய்ப்புகள், மறுபடியும் தாவணி கனவுகள்னு ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அப்புறம் மெதுவாக வந்து நானே ஹீரோவை மாறுறேன். இந்த மூஞ்சிங்கிற விஷயம் வந்து எப்படின்னா ஒத்த செருப்பில் நான் வந்து ஒரு சோலோ ஆக்ட் ஒன்று பண்ணுறேன். ஒரு படம் பூரா ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான். அப்போ அகைன் இதே பேச்சு வருது. ஒரு முகத்தை எப்படிங்க வந்து இப்போ கொஞ்சம் மூஞ்சி முகமாக மாறிடுச்சு, ஒரே முகத்தை எப்படிங்க ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிமா நான் சொல்கிறேன். அது முகம் இல்லைங்க, மூளை. நான் காட்ட போகிறது முகமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக 2 மணி நேரம் பார்க்க முடியாது. இது வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்த ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம். படம் பார்த்துட்டு ஏஎஸ் பிரகாஷம்னு ஒரு டைரக்டர், அவர் சொன்னார், சிவாஜி அண்ணன்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன், ஒத்த செருப்பு மாதிரி ஒரு கதை சொன்னேன். அதுக்கு சிவாஜி அண்ணன் சொன்னார், அண்ணன் முகத்தெல்லாம் எவனும் 3 மணி நேரம் பார்க்க மாட்டான்டா. யார்? சிவாஜி சார்னா அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமை. அவர் நடித்தார்னா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அவரே சொல்கிறாரு, இவர் முகத்தெல்லாம் ஒரு 3 மணி நேரம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு அடுத்த சிவாஜியை நம்ம சொல்கிறது வந்து கமல் சார் வந்து இதோ நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காரே தவிர ஒத்த செருப்பு மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் பண்ணல. அது எனக்காக விட்டு வச்சிருக்காரோ நம்ம தெரியல. இது வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி, இந்த மூஞ்சி இல்லாமல் சினிமாவில் அப்படின்னா சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை எதில் ஜெயிக்கிறதுக்கோ இந்த முகம், உருவக்கேலி இதெல்லாமே வந்து வேஸ்ட்டு. இதுக்கு மேலே உள்ளடக்கமாக அவனுக்குள்ளே எவ்வளவு திறமைகள் இருக்குது, அல்லது இருக்கிற குறைவான திறமையை எப்படி அவன் வந்து ஷேப் பண்ணிக்கிறான், பாலிஷ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் என்னுடைய வெற்றி. ஒரு மனிதர், நான் இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்சிட்ருக்கேன் ஒரு மனிதர்னால் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா மூலமாக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மூக்கு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நெற்றி, இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் அங்கங்கே கடந்து வந்து என்னுடைய உருவத்துக்கு பின்னாடியே நிறைய மனிதர்கள் இருக்கும்போது உள்ளத்தில் இருக்கிற ஒரே ஒரு மனிதரை வந்து
குறித்து வச்சு தனியாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நான் அந்த ஒரு மனிதரை சந்தித்ததுக்கு அப்புறமேல தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு சில மனிதர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து திரு பாக்யராஜ், என்னுடைய குருநாதர். அவரை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கே ஏதோ ஒரு வித்தையை கற்றுக்கிட்டேன். அந்த வித்தையை கொண்டு போய் எங்கே விற்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் ஒரு நாளைக்கு அந்த மனிதரை சந்திக்கிறேன். அந்த மனிதரை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம். கேள்விக்குறின்னு ஒரு படம், அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஹேம்நாக் பாபுஜின்னு ஒருத்தர். அவர் வந்து இந்த புதிய பாதை வந்து முதல்ல வந்து கேள்விக்குறின்ற பேரில் படமாகிறதாக அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை அவருக்கு பிடிச்சதை விட அவர் பாக்யராஜ் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்காக. பாக்யராஜ் சார்கிட்ட அப்போ ஒரே நேரத்தில் 5 ப்ரொடியூசர்ஸ் காத்துட்ருப்பாங்க. அடுத்த படம் யாருக்குன்னு சஸ்பென்ஸில் வச்சுருப்பார் அவர். விடிமுறை காத்துரை விட பெரிய சஸ்பென்ஸ் வந்து இந்த 5 பேரில் யார் அடுத்த ப்ரொடியூசருங்கிறது அவ்வளோ பெரிய சஸ்பென்ஸாக வச்சுருப்பார். அதில் வந்து ஒருத்தர் ஹேம்நாக் பாபுஜி. அவர்கிட்ட போய் பாக்யராஜ் சார்ட்ட அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூர்த்தி டைரக்ட் பண்ணால் அந்த படத்தை நான் உங்கள் படத்தை உடனே பண்ணுறேன்ட்டு. மூர்த்திங்கிறது என்னுடைய இயற்பெயர். அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இல்லை நான் பாக்யராஜ் சார் வச்சுலாம் நான் படம் டைரக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் வெளியில் வரும்போது அது வந்து பாக்யராஜ் சாருடைய புத்திசாலித்தனமாக தெரியுமே தவிர அது என்னுடைய புத்திசாலித்தனம் தனியாக தெரியாது. ஆனாலும் உனக்கு இவ்வளோ கொழுப்புலாம் கூடாதியா, முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கொழுப்பு கூடாது. ஒரு படம் தான் பண்ணிட்டு போட்டோமே, பாக்யராஜ் சார் பேர் வரட்டும், அப்புறம் நீ பேர் வாங்கலாம். அதெல்லாம் இல்லை சார் எனக்கு வேண்டாம். இப்படிலாம் வாதாடி இதாடி அப்புறம் அவர் ஒரு டெக்னிக் ஒன்று ப்ளே பண்ணுறாரு. என்னென்னா, என்னை வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சுட்டு அந்த படத்தை வந்து நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா அப்போ என்ன கன்வின்ஸ் பண்ணுறது, பாக்யராஜ் சாரை வச்சு இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணினா உன் படம் நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த டைமில் தான் நான் சொல்கிறேன், இந்த அபூர்வமான ஒரு மனிதரை சந்திக்கிறோம். அதை எதுக்காக சந்திக்கிறோம்னா, அந்த படத்தோட என்எஸ்சின்னு ஒரு ஏரியா, நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு வாங்குறதுக்காக காமதேனு தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு சின்ன குறுகலான சந்து, அதில் லெஃப்டில் படிக்கட்டு ஏறி போனோம்னா அந்த சின்ன ஒரு ஆஃபீஸு. அங்கே அந்த மனிதரை பார்க்குறேன். வெள்ளையுமா அப்படி உட்காந்துருப்பார். மிஸ்டர் சுந்தரம், சுந்தரம். அவர் தான் என்னுடைய புதிய பாதை படத்தோட தயாரிப்பாளர். எனக்கு அப்போ தெரியாது. நான் இப்போ வந்து அவரை போய் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக போய் பார்க்க போகிறேன், ஒரு படத்தோட என்எஸ்சியோட விநியோக உரிமையை வாங்குறதுக்காக. அப்போ எனக்கு கதை சொல்கிறாங்க. நான் கதை சொல்கிறேன். நான் உட்காந்துருக்க இடத்துக்கு மேலே சுந்தரம் சாருடைய தலைக்கு மேலே ஏசியோட ப்ளோயர் நேராக என் முகத்தில் அடிக்குது. எனக்கு ஏற்கனவே என்னென்னா பயம், இந்த கதையை சொல்லி இவர் ஓகே பண்ணி இந்த என்எஸ்சின்ற ஏரியா இவர் வாங்கினா தான் இந்த படமே நடக்க போகுது, இல்லாட்டி நான் மறுபடியும் இப்போ ஒரு சிக்கலுக்கு மாட்டிக்க போகிறேன்ற ஒரு பயத்தோடு அந்த கதையை நான் அவர்கிட்ட சொல்கிறேன். கதை கேட்டு முடிஞ்சவொன்னே அவர் சொன்னார், இந்த என்எஸ்சி ஏரியா நான் வாங்க தயாராக இல்லை, பட் இந்த படத்தை நான் தயாரிக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரொடியூசர்கிட்ட கூட்டிகிட்டு போன அந்த ஹேம்நாக் பாபுஜி கிட்ட சுந்தரம் சார் சொல்கிறாரு, எனக்கு வந்து இதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாப்ஜி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்தது வந்து என்எஸ் ஏரியா நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான், ஒரு வேணான்னா விட்டுருங்க நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். எனக்கு மனசே கேட்கல. ஆனால் நான் போனது இந்த ப்ரொடியூசர் மூலமாக போனதுனால வேறு எதுவும் சொல்ல முடியல, எனக்கு வழி இல்லை. அதனால் திரும்பி வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு அதே ப்ரெஷர், பாக்யராஜ் சார் வச்சு நீ படம் பண்ணினா உடனே இந்த படத்தை நீ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு 6 மாதம் தாக்கு பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் நான் அடம் பிடிக்கிறத பார்த்தோன்னே இனிமேல் உன்னை வச்சு படம் பிடிக்க முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணிவிட்டு என்னை வெளியில் அனுப்பிடுறாங்க. அந்த வெளியில் அனுப்புறது எப்படி நடக்கும் சினிமாவில்னா, ஸ்லோவாக அந்த விஷயங்கள்லாம் மரியாதை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வராது, அல்லது காஃபி கேட்டோன்னு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் வரும். மத்தியானம் சாப்பாடு வராது. அப்புறம் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் நம்மளாக வெளியில் வந்துடணும் ஒரு கட்டம். அப்போ நான் போய் பாப்ஜி கிட்ட கேட்டேன், நான் மறுபடியும் போய் சுந்தரம் சாரை போய் பார்க்கலாமா ஒரு வேளை இந்த படம் தொடர்றதுக்கு. அவர் பெரிய மனசோடு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படத்தை என்னால் பண்ண முடியாது, நீ போய் பாரு. நான் மறுபடியும் போய் சுந்தரம் சாரை போய் பார்க்குறேன். இதுக்கிடையில் அந்த கேள்விக்குறின்ற படம் ஒரு 3 நாள் படப்பிடிப்பு தொடங்கி நடந்து, கதாநாயகிக்கு வந்து 30 ரூபாய்க்கு ஒரு அந்த ஜடையில் வைக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்தன்னைக்கு அந்த ஜடை தைப்பாங்க, அந்த ஜடைக்கு வந்து 30 ரூபா. அந்த 30 ரூபா ப்ரொடக்ஷனில் இல்லாமல் ஒரு 1 மணி நேரமாக அந்த ஷூட்டிங் தாமதமாகிட்டு இருக்குது. இந்த நிலமையில் அந்த படம் நின்று போகுது. ஸோ இப்போ நான் வந்து போய் சுந்தரம் சாரை போய் பார்க்குறேன். பார்த்த உடனே இப்போ நான் என்ன முடிவோடு இருக்கேன்னா, நான் வந்து ஹீரோவாக நடிக்கக்கூடாது. அந்த படத்தை நான் தான் ஹீரோவாக நடித்தேன், அதனால் நான் நடிக்கக்கூடாது. சுந்தரம் சாரை பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே நான் சொன்னேன், அதனால் இந்த படத்தை நான் தயாரிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் இல்லை, ஒன்று வேண்டுகோள், அதில் நான் ஹீரோவாக நடிக்கலை, ஒன்று சத்யராஜ் சார் இல்லாட்டி அர்ஜுனை வச்சுட்டு அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் சொன்னார், அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க என்னால் முடியும், ஆனால் நீங்கள் நடித்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு.
எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் ரூபாய், அது அவருடைய சொந்த பணம் கூட கிடையாது. அந்த பணத்தை வட்டிக்கு வாங்கி, அப்போ யுகே சேதுவோட அப்பா வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியர். அவர் ஃபினான்ஷியல் சொல்கிறத விட அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு ஃபைனான்ஸ் படத்துக்கு. அவர் மூலமாக இவர் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, அப்போ அவர் வந்து விகடனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, சுந்தரம் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நீங்கள் நடித்தாதான் இந்த படம் ஓடுங்கிறாரு. இதை நான் என்னவா அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இதை அழுகிறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். தேவைப்படும்போது நான் எடுத்துடலாம். ஸோ அப்படி தான் அந்த படம் துவங்குது. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமேலையும் சரி, நான் நினச்சிட்டே இருக்கேன், வாழ்க்கையில் சித்தர்களை சந்திக்கணும். சித்தர்களை சந்தித்தா நம்ம அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை வந்து சுபிட்சமாகவும். ரஹ்மான் சார் வந்து அந்த மாதிரி ஒரு சித்தரை சந்தித்தார், இவர் சித்தரை சந்தித்தார், ராஜா சார் அப்படி ஒரு சித்தரை சந்திச்சிருப்பார்னு சொல்லும்போது நான் யாரோ தேடிட்டு இருக்கேன். கடைசியில் நான் சந்திக்க நினச்ச ஒரு சித்தர்ன்றது இந்த சுந்தரம் சாருங்கிறது எனக்கு அப்புறமேல தான் தெரிஞ்சுது. சித்தராக இருந்தால் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏதோ ஒரு அறிவுரை சொல்லியிருப்பார், இல்லாட்டி விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுருப்பார், இல்லாட்டி அவருக்கு அடித்த ஒரு பழத்தை பாதி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் ரூபாயை ரிஸ்க் எடுத்து ஒரு பைசா திரும்பி வராது. இன்றைக்கி கூட என்னை வச்சு படம் எடுக்கணும்னா, இப்போ என் படம் வந்து இரவு நிழல் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஓடிடி சேட்டலைட் விற்றுருக்கேன். அப்படி இருந்தும் இப்போ என்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு தயக்கம் இருக்குது. என்ன காரணம்னா, என்ன விலைக்கு விற்க முடியுங்க அந்த படத்தை அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி இருக்கும். ஆனால் அப்போ புதிய பாதை ஒரு 10 பைசாவுக்கு கூட அந்த படத்தை விற்க முடியாது. அதற்கு பின்னாடி ஒருத்தர் 38 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி துவங்கப்பட்ட அந்த படம், அது எனக்கு என்னமோ எனக்குன்னே தனியாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுன்றதுக்காகவே இன்றைக்கி இருக்க நான் என்னுடைய வசதி, இந்த சன்கிளாஸ் உட்பட எல்லாமே அது அங்கேருந்து கிடைச்ச ஒரு வசதி. அப்படி படம் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்தில் நிறைய இடைஞ்சல்கள். சுந்தரம் சார் வந்து செட்டுக்கு வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க செட்டுக்கு வரமாட்டாங்க, அனவசியமாக டைரக்டர்கிட்ட போய் அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் சுந்தரம் சார். என்னுடைய புதிய பாதை கதைங்கிறது வந்து ஒரு ஆதரவற்ற ஒரு சிறுவன், அவனுடைய வளர்ப்பில் இருந்த மிக அருவருப்பான விஷயங்கள்னால அவன் பேசுகிற மொழி வந்து ரொம்ப இந்த நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கும். சென்சார்லேயே கிட்டத்தட்ட 38 வார்த்தையை கட் பண்ணாங்க. எந்த 38 வார்த்தையை கட் பண்ணாங்கன்னா, அனாதேன்னு சொல்கிற இடத்துலாம் கட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படுற சில வார்த்தை இருக்குது. இத்துன்னு ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையெல்லாம் கூட விட்டுட்டு இந்த அனாதைங்கிற வார்த்தையை கட் பண்ணாங்க. இந்த படம் நடக்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். சில மனிதர்களை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது. அதில் ஒருத்தர் வந்து சுந்தரம் சார். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்ட்டு யாராவது ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் சொல்லி, இல்லை சார் இன்றைக்கி அது சரியாக வரல அப்படின்னு சொன்னால் உடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவார். அப்புறம் நான் போய் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி, இல்லை சார் அது சரியாக தான் சார் வந்திருக்கு, யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டாங்க சார்னு சொல்லி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி நான் அப்படி அப்படிலாம் நடந்துக்கிட்டு ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங் நடுவில் வந்து ஒரு டிசம்பர் மாதத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி நான் போய் ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் படுக்கிற ஒரு நிலைமை வந்தது. அதில் தான் இந்த கன்னத்தில் இருக்கிற இந்த காயத்திலிருந்து உடலோட வலது பகுதி பூரா நிறைய எனக்கு அடிபட்டிருக்கும். இது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கி அதை முடியறதுக்குள்ளே படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து சுந்தரம் சார் ஃபேஸ் பண்ண வேண்டியது, அது அவர் நினச்சதை விட அதிகமாகிடுச்சுன்னு. இப்போ டப்பிங் வருது. டப்பிங் வந்து ஒரு 4 நாளைக்கு டப்பிங் பண்ணுறேன். அந்த படத்தில் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் ஆக்ட் பண்ணுறான். அவனை வச்சுட்டு 4 நாளாக நான் அவனை மட்டுமே வச்சு டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு பதிலாக வேறு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை. சுந்தரம் சார் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட யாரோ ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஐ திங்க் அன்பாலியா பிரபாகர்னு ஒரு ப்ரொடியூசர், வழக்கமாக எங்கள் படத்துக்குலாம் 4 நாள் தான் நாங்கள் டப்பிங், நீங்கள் என்ன எத்தனை நாள் பண்ணிகிட்ருக்கீங்க, தெரியாத டைரக்டரை வச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. உடனே சுந்தரம் சார் வந்து அதை கேட்டுக்கிட்டு, நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம், போதும் இதோட டப்பிங்கை நிறுத்திடுங்க அப்படின்ட்டார். அப்புறம் இல்லை சார் அப்படி பண்ண முடியாது, வெறும் ஒரு பையனை மட்டும்தான் வச்சு, இன்னும் எத்தனை நாள் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, எத்தனை நாள்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா நான் வந்து குவாலிட்டியை மட்டுமே பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சாங் இருக்குது சார், அந்த சாங்கை தூக்கிட்டு அந்த ஒரு 3 நாள் எனக்கு டப்பிங் கொடுங்க, அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிக்க பார்க்குறேன் அப்படின்னா. அந்த படத்தில் வந்து கதாநாயகிக்கு டப்பிங் பேசுகிறவங்களுக்கும் அன்றைய ஒரு இயக்குனருக்கும் நடுவில் காதல். அப்போ மொபைல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம், நடுவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறேன். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 படத்துக்கு, அப்போ அவங்க தான் பயங்கர பரபரப்பான டப்பிங் ஆர்டிஸ்ட், 4 படத்துக்கு பேசி முடிச்சுட்டு நம்ம படத்துக்கு வரும்போது தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும். அதை வச்சுட்டு நான் அந்த ஹீரோயினுக்கு பேசுகிறது எனக்கு அதுவே ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்காது. பட் இந்த 3 நாளைக்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தா இவங்க லேண்ட்லைனில் உட்காந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கடலை போட்டுட்ருப்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு தொடங்கி நான் போய் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் வாங்கன்னு கெஞ்சி இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். 3 நாளில் இன்னும் டப்பிங் முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம்னா ஒரு ஃபைட் ஒன்று இருந்தது எனக்கும் சூப்பர் சுப்ராயனுக்கும். அந்த ஃபைட்டை கட் பண்ணால் ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு டப்பிங் கேட்டு மறுபடியும் டப்பிங். இப்படி
என் மேலே ஒரு நல்ல மனசோட நல்ல நம்பிக்கையோட ஒருத்தர் என்னை வச்சு படம் எடுக்கிறாரு. அதில் சில இடைஞ்சல்கள் எனக்கும் வருது. அதை நான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதை நான் இப்போ இவ்வளோ தைரியமாக சொல்கிறேனே தவிர, சில பேர் வந்து படம் முடிஞ்ச உடனே என்ன இந்த ப்ரொடியூசர் இவ்வளோ டார்ச்சர் பண்ணார், அவ்வளோ டார்ச்சர் பண்ணார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் அது டார்ச்சரே கிடையாது. அந்த நிலைமையில் நமக்கு ஒருத்தர் படம் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம எவ்வளோ அவரோட அணுகுமுறையோடு அதை சரியாக செய்யணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்புறம் முதல் படம் நினச்சதை விட மிகப்பெரிய வெற்றி புதிய பாதை. ஒரே நாள் நான் அடிக்கடி சொல்வேன், ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து நான் காரில் போயிட்டுருக்கேன். ஏப்ரல் 13ஆம் தேதி நான் வந்து கால்நடையாக இருக்கேன், நடந்து போயிட்டுருக்கேன். ஏப்ரல் 14ஆம் தேதி 89 புதிய பாதை ரிலீஸ். ஒரே நாளையில் அப்படியே வாழ்க்கை புரட்டு போட்டு வேற ஒன்றாவாகி அந்த வருஷத்தோட மிகப்பெரிய திருமணம், ஒரு பெரிய பங்களா ஆழ்வார் திருநகரில், இப்படி எல்லாம் வாழ்க்கையை வேறையாக மாறி அடுத்த படம் பொண்டாட்டி தேவைன்னு ஒரு படம். அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு, ஏவிஎம் உட்பட. நான் சொல்கிறேன் இல்லை, என்னுடைய 2வது படத்தை வந்து நான் சுந்தரம் சாருக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் வருவேன். 38 லட்சம் ரூபாய்க்கு பண்ண படத்தோட வியாபாரம் 45 லட்சம் ரூபாய்க்கு விலை போச்சு. அதுவே அவருக்கு பெரிய சந்தோஷம். 7 லட்சம் ரூபாய் லாபம் அந்த காலத்தில். ஆனால் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. 2வது படம் வந்து பொண்டாட்டி தேவைன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை அவருக்கு நான் ஏற்படுத்தி வெளில வந்தேன். ஆனால் நான் வந்து பரபரப்பான ஸ்டார் ஆனதுக்கப்புறமேல நான் காரில் போயிட்டுருப்பேன், விதவிதமான காரில் போயிட்டுருப்பேன். அவர் மறுபடியும் அதே ஸ்கூட்டரில் தான் போயிட்டுருப்பார். நான் வந்து லஸ் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு இறங்கி ஓடி போய் வணக்கம்லாம் போட்டு அவர்கிட்ட, சார் நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா, போங்க பார்த்துப்பேன், வேலையை பார்த்துட்டு போங்க நீங்கள் அப்படின்வார். ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் அவர் காலை போய் தொட்டு கும்பிட்டா, நானே என் மனைவி குழந்தைங்கள்லாம் தொட்டு கும்பிட்டா, ஒரு 100 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும் அவர் ஒருத்தருக்கும் கொடுப்பாரு. அப்படி அவர் கொடுக்குற நிலமையில தான் இருக்குன்னு நினைப்பாரே தவிர, நம்ம தானே இவனை அறிமுகப்படுத்தணும், அதனால் இவனை வச்சுட்டு இன்னும் 2 படம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ளே வரவே வரல. அதாவது நான் சொல்ல வர விஷயம் வந்து என்னென்னா, ஒரு மனுஷன், எல்லா மனுஷனுக்கும் ஒரு விலை உண்டு. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய சம்பளம் உண்டு. இந்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கொடுத்தா அவங்க அந்த ப்ரொடக்ஷனுக்கு படம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாருக்குமே உண்டு. ஆனால் எந்த பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாத ஒரு மனிதராக நான் சந்தித்த ஒரே மனிதர் சுந்தரம் சார். அவர் வந்து இப்போ உருவமாக நம்மக்கிட்ட இல்லையே தவிர, என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அவருடைய புகைப்படத்தோட நான் நினைப்பேன், இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஐ திங்க் அந்த மாதிரி ஒருத்தரை சந்திக்க முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரே மனிதர் சுந்தரம் சார். நான் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதில் ஒரு வாசகம், அவர் பேர் திருவாசகம். அவர் திருவாசகம்ன்றது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா வந்து போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபில் ஒரு போஸ்ட்மேன் ஆரம்பித்து, அதுக்கப்புறமேல அவருடைய வாழ்க்கை அப்படியே மெதுவாக வந்து ஒரு கிளர்க்காகி அப்படி தான் இருந்தது. பட் என்ன மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு, அது மாதிரி நான் ஏதாவது பேசுகிற விஷயங்கள் ஹியூமராக இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு 20 மடங்கு ஹியூமர் வந்து அவர்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேசிட்டே இருக்கலாம். இந்த திருவாசகம்ன்றவர் அப்பாவுடைய ஒரு நண்பர். நான் வந்து சினிமாவில் நடிக்க போகணுன்னு விரும்புகிறது வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. அதுக்கு நான் சுத்தமாக லாய்க்கலை. அப்படிங்கிறது என்ன லாய்க்கலைன்னா, எனக்கு வந்து தைரியமாக ஒரு 2 சென்டென்ஸ் கூட பேச தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் எங்கள் அப்பாட்ட பேசினதே கிடையாது. எது பேசினாலும் அம்மா கிட்ட சொல்லி, பென்சில் வாங்கணுன்னா கூட அது மாதிரி தான், அம்மா கிட்ட சொல்லி, அது போய் அப்பா கிட்ட சொல்லி, அந்த மாதிரி. அப்படி தான் நான் சினிமாவில் நடிக்கிற ஆர்வத்தையும் அம்மா கிட்ட சொல்லி, அப்பா கிட்ட சொல்லி, அதனால் இவன் எங்கேருந்து போய் ஒரு போல்டாக ஒரு இடத்துல போய் பேச போகிறான். நடிப்புங்கிறது இத்தனை பேருக்கு நடுவில் கூச்சமே இல்லாமல் செய்ய வேண்டிய விஷயம். இதனால் ஆனால் அவர் வந்து எனக்கு தடையாக இருந்தது கிடையாது. குடும்ப கஷ்டங்களை எல்லாம் மீறி, நீ வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு 300 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு கூட அவர் என்கிட்ட சொன்னது கிடையாது. மாறாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம், டைரக்டர் ஸ்ரீதர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஃப்ரெண்டு, ஆக்டர் நாகேஷ் வந்து அவருக்கு ஒரு வகையில் ஃப்ரெண்டு, இவங்ககிட்டலாம் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்படி ஒரு நாளைக்கு இந்த திருவாசகத்துக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வாய்ப்பு கேட்டு போகும்போது என்னுடைய ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சட்டையோட ஒரு தடவை ஜேஜி விஜயம்னு ஒரு கேமராமேன், அப்போ வந்து அவர் மலையாள படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக அந்த ஸ்டுடியோலாம் இப்போ இல்லை, அங்கே வந்து பிரேம் நசீர்லாம் நடிக்கிற ஒரு படம், ஒரு ஸ்டுடியோ, அதில் போய் பார்க்குறதுக்கு போகிறேன். என் சட்டை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் வந்து என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, நான் போய் இப்போ டைரக்டர்கிட்ட உன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன், இவ்வளோ மோசமான சட்டை, இருக்கிறதுல ஒரு நல்ல சட்டை போட்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக இருக்கிறதுல நல்ல சட்டை அந்த சட்டை தான் என்கிட்ட. அதை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது. அந்த வேஷ்டியை பற்றி ஒரு வருத்தமான ஜோக் ஒன்று உண்டு. ஏன்பா ஒரு பக்கம் அழுக்காக இருக்குன்னா 2வது பக்கம் திருப்பி கட்டிட்டு வர வேண்டியதானே? இல்லைங்க, ஒரு வேஷ்டிக்கு மொத்தமே 2 பக்கம் தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சட்டை என்னென்னா, பாண்டி பஸாரில் டீலக்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒட்டு போட்ட துணியில் ஒரு சட்டை இருக்கும்.
அந்த பிட்டு பிட்டாக இருக்கிற துணியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சட்டை. அது மேபி இப்போ ரொம்ப மாடர்னாக இருக்கலாம். அது ஒரு காடா துணின்னுவாங்க. அதில் இருக்கிறதே ரொம்ப காசு குறைவான ஒரு துணி. அதில் ஸ்டிச்சஸாக போட்டிருக்கும், ஒட்டு போட்ட சட்டை. அதை போட்டுக்கிட்டு நான் போயிருக்கேன். அவனை கூப்பிட்டு நான் எப்படி போய் உன்னை டேரக்டர்கிட்ட சொல்லுவேன், ஒரு நல்ல சட்டை போட்டு வரக்கூடாதா அப்படின்னு. ஒன்று அவரை பார்க்குறதுக்கே எனக்கு பல நாள் ஆச்சு. ஏன்னா நான் வந்து ராயப்பேட்டையிலேருந்து அந்த கோடம்பாக்கம் ஸ்டுடியோ வரைக்கும் நடந்து போகணும். அங்கே போய் பார்த்தா அவரும் இப்படி சொல்லிட்டாருன்னொன்னே இப்போ சட்டைக்கு என்ன பண்ணுறது. அப்போ நான் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் விற்றுட்ருக்கேன். ரோடாக போய் ஒரு 40% அதுக்கு கமிஷன் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு விற்றா 4 ரூபாய் கிடைக்கும். இந்த லெவலில் நான் போய் எங்கள் நல்ல சட்டை வாங்குறது. அப்போ நான் திருவாசகம் சொன்னார், லில்லி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று பனங்கல் பார்க்கில் இருக்குது. இப்போ சரவணா ஸ்டோர்ஸுக்கு பக்கத்தில். இப்போ அந்த கடையே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்தது. அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த ஓனர்கிட்ட எனக்காக இப்போ பேங்க் லோனுக்கெலாம் வந்து ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வடிவேல் கூட ஒரு படத்தில் என்னை கூட்டிகிட்டு போவார். தம்பி ஏதோ மாடுலாம் வளர்க்கணும்னு கேட்டார். அதுக்காக தான் கழுதை போட்டு விட்டுட்டு போகலான்னு வந்து ஒரு கையெழுத்து. பாருங்கள், கொடை பிடிக்கிற தம்பி வீட்டுக்குள்ளேயே கொடை பிடிக்கிறாரு பாருங்கள். இல்லை சார், கொசுக்கெல்லாம் கூட கொடை பிடிக்கிறாரு. அந்த மாதிரி வடிவேலுக்கு பதிலாக திருவாசகம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு 4-5 சட்டை துணியை அவர் கொடுங்க, அவர் வந்து கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கொடுப்பாரு அப்படின்னார். அப்புறம் அவர் மேலே கீழே என்னை பார்க்குறாரு. நான் வந்து ஒரு நடிகரெல்லாம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரிலாம் நான் இல்லை. அதனால் அதுவே அவருக்கு ஏன்பா நடிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது பார்க்கலாமாப்பா நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது சார் அப்படின்னோடனே, சரி மாதம் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னா, நான் மாதம் என்னால் கொடுக்க முடியாதுங்க, நான் நாடகத்துக்கு போகிறேன். ஒரு நாடகத்துக்கு சம்பளம் எனக்கு 7000 ரூபாய். எஸ்வி ராமதாஸ்னு ஒருத்தருடைய ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு நாடகத்துக்கு சம்பளம் 7.5. எனக்கு 7.5 வந்து அப்போ நடந்துகிட்ருக்கு போல இருக்குது அந்த டைமில். அந்த 2 நாடகத்துக்கு போயிட்டு வந்தால் 15 ரூபா இருக்கும். 15 ரூபாயில் ஒரு 5 ரூபா செலவாயிடும் சாப்பாட்டுக்கு. 10 ரூபாய் எடுத்துகிட்டு வருவேன் 4 நாள் கழிச்சு. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மாதத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறதுன்னு பயந்துக்கிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார், எனக்கு நாடகத்துக்கு போயிட்டு வந்தால் எனக்கு காசு கிடைக்கும். எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ 10, 20 ரூபா, 50 ரூபா நான் ஏதாவது கொடுத்துட்றேன் சார், நான் ரொம்ப நேர்மையாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சரி கொடுங்கன்னாரு. ஒரு 250 ரூபா, 300 ரூபாய்க்கு ஒரு 2-3 சட்டை, 2 பேண்ட்டு எல்லாம் எடுத்து அதை நம்ம விலையை பார்த்து எடுப்போம். அப்போல்லாம் ஹோட்டலுக்கு போகும்போது முதல்ல விலைப்பட்டியலை பார்த்துட்டு தான் உள்ளவே நுழையிறது. எந்த கடையில் 10 பைசாக்கு இட்லி இருக்குது, எந்த கடையில் 15 பைசாக்கு இட்லி இருக்குது, அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 சட்டை எடுத்தாச்சு. ஒரு 2-3 இன்ஸ்டால்மெண்ட் நான் கரெக்டாக கொடுத்தேன். நாடகம் போயிட்டு வரும்போதெல்லாம் 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபான்னு சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா வரைக்கும் அவருக்கு செட்டில் பண்ணிட்டேன். அவர் கேட்காத அளவுக்கு. திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக எனக்கு எந்த வேலையும் இல்லாதனால அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை அவரால் கொடுக்க முடியல. அப்போ நமக்கு மொபைல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த பக்கம் வரும்போது நானே போய் தைரியமாக சொல்லிட்டு வருவேன், இந்த மாதம் என்னால் பணம் கொடுக்க முடியலங்க, அடுத்த மாதம் கொடுத்துட்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு வருவேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லைப்பா ரொம்ப தாமதமாகிடுச்சு, இந்த மீதி அந்த 90 ரூபாவோ 70 ரூபா அதை உடனடியாக கொடுத்துரு நீ அப்படின்னாரு. சரிங்கன்னு. அப்போல்லாம் நமக்கு சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட சினிமா பார்க்குறது மட்டும் குறையவே குறையாது. ராஜகுமாரின்னு ஒரு தேட்டரு, அந்த தேட்டரில் தான் ஒரு 65 பைசா 75 பைசாக்கு டிக்கெட் இருக்கும். அதனால் அந்த தேட்டருக்கு போகிறது. இதில் ரொம்ப சித்ரா தேட்டர், கெய்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு குறைவான ஒரு டிக்கெட் இருக்கும். அதில் அந்த ஃபஸ்ட்டு 2-3 ரூபா அந்த மாதிரி. அதில் போய் ஒரு நாளைக்கு படம் பார்த்துட்டு ராஜகுமாரிலேருந்து வெளியில் வந்தால் இந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரும் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரும் வெளில வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்து திடீர்னு அவர் அந்த ஃப்ரெண்டு வந்து, என்னடா பணம் கொடுக்க மாட்டேங்கிறியாமே நீ, 4-5 மாதமாச்சு இன்னும் இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்கலன்னு. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னேன். என்ன அப்போல்லாம் சொன்னேன், பணம் கொடுக்கறதுக்கு வக்கீல் என்ன கொஞ்சம் திமிராக பேசுகிற நீ அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் திமிரு இல்லைங்க சார், அதில் நான் சொன்னேனா இல்லையான்னு கேட்டு பாருங்க சார். நான் ஏதோ பேச சார் டக்குன்னு சட்டையில் கை வச்சுட்டார் அந்த ஆள். மரியாதையை கொண்டு வந்து நாளைக்கு பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிடுவேன் நான் பக்கத்தில் அந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வந்து கம்மன் நிற்கிறாரு. நான் திரும்ப அவரை பார்க்குறேன். என்னடா அது, நான் யாரும் ஒரு பெரிய ஆள் இல்லை, என்னை யாருக்குமே தெரியாது, வரவங்க என்னை சட்டை பண்ண மாட்டாங்க. இருந்தால் கூட என்னை பற்றினா எனக்கு ஒரு அபிப்பிராயம். நம்ம சட்டையில் கை வச்சுட்டா. நான் சொல்கிறேன், முதல்ல கை எடுங்க சார் அப்படின்றேன். அவரே சொல்கிறா, எப்போ கொடுப்பேன்னு சொல்கிறான் முதல்ல, அப்புறமேல கை எடுக்கலாம், கை எடுங்க அப்படி. இல்லை சார் ப்ளீஸ் கொஞ்சம் கை எடுங்க சார். இது வந்து ஒரு மனிதனுடைய தன்மானம். அவனுக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ அவனுடைய தன்மானம் 4 பேருக்கு நடுவில், அதுவும் ஒரு தேட்டர் வாசலில். அப்புறம் இல்லை சார், நான் வந்து நாளைக்குள்ளே நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொன்னேன். மரியாதையாக கொடுக்கலன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு. தேனாம்பேட்டை சிகரெட்டை தானே இருக்க நீ அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார். அவர் போயிட்டார். அந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வந்து ஒன்றும் பேசலைங்கிறதா எனக்கு பெரிய வருத்தம். இவருடைய அமைதி வந்து அவரோட விட ரொம்ப வயலண்ட்டாக இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் அப்படியே பார்த்தேன்,
அப்படியே எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. நான் மட்டும் ஒரு 10-15 பேராக நிற்கிற மாதிரி. அப்புறம் அப்படி போனால் எனக்கு ஆக்சுவலாக அந்த டப்பிங் பேசிகிட்டு இருப்பேன் அப்போல்லாம். அப்போ வந்து 50 + 10 ரூபா ஒரு டப்பிங் பேசினா. அந்த இப்போ தான் டப்பிங் யூனியன்லாம் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டாங்க 8 மணி நேரம் பேசுகிறதெல்லாம். அப்போ வந்து காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த 50 ரூபா. வாழ்க ஒழிக, அப்புறம் சுள்ளிராஜன் வாய்ஸ்லாம் நான் பேசியிருக்கேன். உனக்கு என்னெல்லாம் பேச தெரியும்னுவாங்க. இன்றைக்கி நம்ம மணிகண்டன் பேசுகிற மாதிரி அன்றைக்கி வந்து நான் இந்த வாய்ஸ்லாம் இவ்வளோ அழகாக பேச தெரியாது. ஆனால் அந்த கம்பெனிக்கு அது போதும். சுள்ளிராஜனுடைய சாயலில் கொஞ்சம் சுருள் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி பேசுவேன். எஸ்ஏ அசோகன் அது இது என்னென்னமோ பேசுவேன். தேங்காய் சீனிவாசனுக்கு பேசுவேன், எல்லாம் பேசுவேன். அது என்னென்னா இவங்க நடிகர்களுக்கு காசு கொடுக்காம எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது சில உப்மா கம்பெனி எப்போவுமே இருக்கிற மாதிரி அப்பவும் இருந்திருக்கு. அந்த கம்பெனியில் பேசுவோம். ஆனால் என்னென்னா அங்கே போனால் சோறு கிடைக்கும், மத்தியானம் நல்ல நான்வெஜ்ஜோட ஒரு சாப்பாடு கிடைக்கும், அதுக்காக போவேன். ஸோ அங்கங்கே எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 50 ரூபா கொடுக்கணும், அங்கே ஒரு 40 ரூபா கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கடன்கள் இருக்குது. எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது. ஸோ இப்போ சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி ஒரு கம்பெனியாக தேடி போய் அங்கே கொடுக்க வேண்டிய பணம் கிடைக்குதான்னு போய் பிராஞ்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த 50, 70 ரூபாவோ 90 ரூபாவோ அதை சேர்க்கறதுக்கு வந்து விடிஞ்சு போச்சு. காலையில் ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும். எல்லிஸ் ரோடு பக்கத்தில் எங்கேயோ அவருடைய வீடு. அங்கே போய் காலங்காத்தால போய் நான் கதவு தட்டுறேன் கையில் பணத்தோட. அப்போ வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பால்காரன் வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பாலோ இல்லை பேப்பரோ அந்த மாதிரி நினச்சிட்டு கதவை திறந்தா நான் நின்றுட்டுருக்கேன் கையில் பணத்தோடு அப்படி நின்றுட்டுருக்கேன். அந்த லில்லி டெக்ஸ்டைல்ஸ் ஓனருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னை பார்த்த உடனே. அப்புறம் நானும் வந்து தலை குனிஞ்சு நான் பயங்கர கில்ட்டு. இந்தாங்க பணம், இப்போ நான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா நேற்று எனக்கு ஏற்பட்ட அவமானம் வந்து சரியாக போயிடுமா? போகாது. பட் இருந்தால் கூட அது எங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படியே ஒரு பெரிய சைலண்ட் ஷாட்ஸ் வந்து அப்படியே பில்டப் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஒரு படமாக எடுத்தோம்னாவே இந்த மாதிரியான மெய்யழகன் மாதிரியான படங்களில் இந்த மாதிரியான காட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பயங்கர எமோஷ்னலான ஒரு விஷயம். அவர் வந்து உள்ள வாப்பா வந்து காஃபி சாப்பிடு அப்படின்றார். இல்லை சார் பரவாயில்ல சார், அதாவது நான் வந்து என்ன நீங்கள் இவ்வளோ ஒரு சிவாஜி கணேசன், எஸ்சி சுப்பையா, எஸ்வி ரங்கராவ் அந்த லெவலுக்கு அவரை நம்மளை நினச்சிக்கிட்டு இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் தழும்பி ஊற்றி அழுது அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக அப்படி திரும்பி வந்துட்டோம். இந்த சம்பவம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கர ஸ்டாம்பிங்காக என் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பெரிய இம்பேக்ட். எங்கப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபில் வேலை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு 5 நாளைக்குள்ளே வாங்கின சம்பளம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பூரா எல்லாம் கடன் தான். சைக்கிள் லோன்லேருந்து என்னென்ன லோன்லாம் உண்டுமோ அது சைக்கிள் லோன் வரைக்கும் அவர் வாங்கிட்டு தான் இருப்பார். வீட்டில் வந்து அப்படி ஒரு பிரச்சனை. ஒரு 5 நாள் நாங்கள் நல்லா வசதியாக இருப்போம், அதுக்கப்புறம் பூரா வறுமை கூட்டு கீழே போயிடும் வாழ்க்கை. அப்புறம் வீட்டுக்காரர் வந்து வாடகை கேட்க வரும்போது எங்கள் அப்பா போய் ஒளிஞ்சிக்கிறதுலாம் கூட நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு இதெல்லாமே சேர்ந்து வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ வரைக்குமே நான் அதை கடைப்பிடிச்சிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து மாதத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையும் வாங்கினதே கிடையாது, வாங்கவும் மாட்டேன். முடிஞ்சால் நான் வந்து அதை வாங்கி வசதியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வாங்கக்கூடாதுங்கிற ஒரு லெவலுக்கு நான் வந்து யார்கிட்ட கடன் வாங்கினாலும் அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துறதுல ரொம்ப பெரிய வேகமாக இருப்பேன். சினிமாவில் வந்து வழக்கமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய கடன் இருக்கும். அந்த கடனை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக அடைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் முதல்ல வாங்கின பங்களாவை கூட வெறும் 20 லட்ச ரூபா கடனுக்காக அந்த பங்களாவை விற்றுட்டு அந்த கடனை அடைச்சிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாச்சு நான் அடுத்த வீடு வாங்குறதுக்கு அந்த மாதிரி. ஆனால் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கர்வம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. நான் எப்படி உண்மையிலே இருக்கிறதுலே பெரிய ஈகோன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, நான் எவ்வளோ நல்ல மனுஷன்றது மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியறது. ஆனால் அப்படிப்பட்ட என்ன நிறைய பேர் ஏமாற்றிட்டே இருக்காங்க. கடன்னு கேட்டு வாங்கிட்டு போனவங்க, அப்புறம் வேறு ஏதோ ஒரு தொழிலுக்காக வாங்கினேன்னு சொன்னவங்க, இவங்க எல்லாருமே எதுக்காக காத்துட்ருக்காங்கன்னா டைம். இந்த டைம் எவ்வளோ தூரம் இவனை ஏமாற்ற முடியும். அந்த ஏமாற்றம்ங்கிறது தன்னுடைய மறைவுக்கு ஒருவேளை தான் மறைஞ்சிட்டோம்னா இந்த பணத்தை நம்ம இவனுக்கு கொடுக்க வேண்டாமோ. நான் சொன்னேன் இது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அடுத்த மாதம் நான் பணம் கொடுத்துறேன்னு சொல்லலாம், இல்லை அடுத்த வருஷம் பணம் கொடுத்துறேன்னு சொல்லலாம். இந்த இழுத்தடிச்சு ஒருவேளை நம்ம வந்து கொடுக்கவே முடியாத ஒரு நிலைக்கு உடல் நிலை போயிட்டாலோ இல்லாட்டி மரணமே அடைஞ்சிட்டா கூட இவனுக்கு நான் பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை, ஏமாற்றிடலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலை நிறைய பேர்ட்டு இருக்குது. தயவுசெய்து இந்த இன்டர்வியூ மூலமாக இல்லை இந்த வாசகத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை ஏமாத்துறதுங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஏமாற்றிட்டோம் நம்ம நம்பிகிட்டு இருக்கோமே தவிர அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கை க்ரியேட் பண்ணும்.
அது எவ்வளோ கஷ்டமானதுன்றது இப்போ தெரியாது. கொஞ்சம் வயசான காலத்தில் நம்மளால் நடக்கவே முடியாத மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அது காரணம் நம்ம வேறு ஏதோ நினச்சிட்டு இருப்போம். அந்த காரணம் வேறு எதுவுமே கிடையாது, அந்த கில்ட்டு. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.